நேற்றுக்கு சில பேருக்கு வைரல்லாம் தக தக தகன்னு எரிஞ்சிருக்குங்க. இந்த சோ கால்டு நியூட்ரலான யூடியூபர் நான் வந்து இந்தியாவில் புரட்சி செய்ய போறேன், மோடி ஆட்சியை கவிழ்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய த்ருவ் ராத்தினுடைய ட்வீட்லாம் ரொம்ப வைரலா போச்சு. அவர் என்ன கிளைம் பண்ணியிருக்காரு, மோடியோட பிறந்தநாள் அன்னைக்கு யாருமே ஜெனுவினா விஷ் பண்ணவே இல்லையா. அவரோட டீம் போய் எல்லா செலிபிரிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ்மேன் இவங்கள்ட்டெல்லாம் போய் நீங்கள் விஷ் பண்ணுங்க என்று விஷ் பண்ணி வீடியோ பிடிச்சி படம் பிடிச்சி ஒரு டூல் கிட் மாதிரி இவங்க செயல்பட்டு இருக்காங்களாம். அதோட சேர்த்து இன்னொரு கிளைம் என்ன வைக்கிறாருன்னு பாருங்க. கோடிக்கணக்கான இந்திய மக்களுடைய வரிப்பணம் எங்க செலவழிக்கப்பட்டிருக்கு, இது விளம்பரத்துக்காக, நரேந்திர மோடி என்ற அந்த ஒற்றை நபருடைய இந்த பிறந்தநாள் வாழ்த்து விளம்பரத்துக்காக மக்களுடைய வரிப்பணம் செலவிடப்பட்டு இருக்கு என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரே ரெண்டாவதாக வச்ச குற்றச்சாட்டுக்கு பதில் அளிச்சிருவோம். என்னது, crores ஆஃப் டாக்ஸ் பேயர்ஸ் மணி. இது மக்களுடைய வரிப்பணமா என்று கேட்டால் யாருமே இந்த நியூஸ் பேப்பர்ஸில் விளம்பரம் கொடுப்பவர்கள் அரசாங்கம் கொடுக்கறது கிடையாது. இண்டிவிஜுவல்ஸ் இல்லை கட்சிக்காரங்க, அவர் மேலே மதிப்பும் மரியாதையும் இருக்கிறவங்க நரேந்திர மோடியுடைய பர்த்டேக்கு வாழ்த்து தெரிவிக்கணுங்கிறதுக்காக அரசாங்க பணத்தில் கொடுக்கப்படவில்லை, சொந்த காசுலாம் கொடுத்துருக்காங்க. அதுவே இவங்களுக்கு வந்து நாடு முழுக்க இப்படி கோலாகலமாக கொண்டாடுறாங்களே என்று ஒரு வைத்தறிச்சல் ஒன்று. ரெண்டாவது, ஜெனுவினா யாருமே விஷ் பண்ணல, ஒரு பிஆர் டீம் வச்சு இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்று கிளைம் பண்றாரு. இந்த ஒரு பிஆர் டீம் போய் எந்தெந்த உலக தலைவர்கள்டெல்லாம் போய் விஷ் வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க. இவங்க போய் கேட்டா பல நாடுகளுடைய ஆட்சியாளர்கள், பிரசிடென்ட்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ் இவங்க கிட்டே விஷ் வாங்குறது இந்த பிஆர் டீம் போகணுமா?